This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா வந்துட்டு போருக்கு தயாராகிருச்சு அப்படிங்கிறது தான். அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பாகிஸ்தான் ரொம்ப பதட்டத்தில் இருக்குன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் பாகிஸ்தான் பண்ணுறதை மன்னிக்கவே முடியாது. அப்படிங்கிறனால தான் இந்தியா வந்துட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக போர் பத்திரத்தில் இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா வந்துட்டு ஒத்திகையே பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். போர் ஒத்திகையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வர 7ஆம் தேதி, ஓகேங்களா, அதாவது வந்துட்டு புதன்கிழமை வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சைரன் எச்சரிக்கை இதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வந்துட்டு ஒத்திகை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு வார் நடக்குது அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டு தாக்குதல் நடக்குது, வான்வெளி தாக்குதல் நடக்குது அப்படின்னா சைரன் கொடுப்பாங்க முன்னாடியே. அப்போ பொதுமக்கள் எல்லாமே வந்துட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போய்க்கணும். அண்டு முக்கியமாக வந்துட்டு குழந்தைகள், வயதானவர்கள் அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறது, அவங்கள எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, இதை பற்றின ஒத்திகை நடக்கும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் நிறைய பால் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறது, அது போக அதை வந்துட்டு உற்பத்தி பண்ணுற சாலைகளை, அதாவது உற்பத்தி சாலைகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு சேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒத்திகையில் வந்துட்டு பார்க்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக மத்திய அரசு மாநில அரசுக்கு சொல்லியிருக்க இந்த ஒத்திகையை பார்த்து எல்லாத்துக்கும் அந்த ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக போர் பெருசாக வரும் அப்படிங்கிறதான். இது வந்துட்டு உலக நாடுகளே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்துட்டு போர் வந்துட்டு இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப நாளாக நடக்குது. ஆனால் இந்த தடவை பயங்கரமாக நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியுது. ஏன்னா இந்தியா கிட்ட உலகத்தையே அழிக்கக்கூடிய டீசர்ட் பாம் அதெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய வச்சுருக்கோம். இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க பாகிஸ்தான். ஐநாக்கு போகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்கள அறியாமல் எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போர் பதட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு மதித்து நடங்க. அப்போ தான் வந்துட்டு நாமளும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு தர முடியும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த 7ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஒத்திகை நிகழ்வு சரிங்களா, எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எப்படி என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவைப்படும்னு தெரியாது. கண்டிப்பாக நமக்கும் அது தேவைப்படலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எதுவும் தெரியாமல் முழிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் தேதி இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா தான் பரவ முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.